டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். இப்போல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குது. ஃபவுண்டேஷன்லேருந்து கிரேட் பீம் பாட்டம் வரைக்கும் உயர்த்துகிற காலம், அதாவது நெக் காலம்னு சொல்கிறோமே, அதுக்கான ஷட்டருக்கு பதிலாக பிரிக் ஒர்க்கில் பெர்மனன்ட் ஃபார்ம்ங்கிற பேரில் கட்டு வேலை செய்கிறாங்க. ஏற்கனவே பிரிக்கோடு சேர்த்து காலம் காங்கிரீட் போடுறது நல்லதில்லைன்னு பார்த்தோம். செங்கல் கட்டு வேலைக்கு அதிகமாக தண்ணியை உறிஞ்சக்கூடிய சக்தி இருக்குது. அதாவது 20%லேருந்து 30% வரை காங்கிரீட்டில் இருக்கிற தண்ணியை இது அப்படியே உறிஞ்சிடும். இதனால் அந்த காங்கிரீட்டுக்கு தேவையான தண்ணிக்கு பற்றாக்குறை ஏற்படுது. இனிஷியல் செட்டிங் டைம்னு சொல்கிற 30 நிமிஷத்தில் இருந்து ஃபைனல் செட்டிங் டைமான 10 மணி நேரம் வரைக்கும் நடக்கிற ஹைட்ரேஷன்ற ப்ராசஸ்க்கு தேவையானது தான் நாம் சேர்க்குற தண்ணி. ஒரு மூட்டை சிமெண்ட்டில் கலக்கிற காங்கிரீட்டுக்கு 20லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் கட்டாய தேவை. அதில் பாதியை செங்கல் உறிஞ்சிட்டா காங்கிரீட் ஸ்ட்ரென்த் என்னாகும்? தேவையான ஸ்ட்ரென்த் அந்த நெக் காலத்துக்கு இருக்காது. டாப்பில் இருந்து கிரேடு பீம் வரைக்கும் வர்ற லோடை மொத்தமாக ஃபவுண்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே இந்த நெக் காலம். பில்டிங்கையும் ஃபவுண்டேஷனையும் கனெக்ட் பண்ணுற இந்த நெக் காலம் விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அதனால் ப்ராப்பராக ஷட்டரிங் அடித்து காங்கிரீட் போடுங்க. தொடர்ந்து இது மாதிரியான வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.